Hello everyone, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with soft skill paper, professional English for life science. In this video, we are going to discuss about the first unit task answers. ஸோ இங்கே உங்களுக்கு லைஃப் சயின்ஸோடைய சாஃப்ட் ஸ்கில் பிடிஎஃப் நோட்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த நோட்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்கான ஆன்சரை இன்னைக்கியோட வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இதில் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் கம்யூனிகேஷன். லிசனிங் டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லிசன் டு ஆடியோ ஆர் வீடியோ டெக்ஸ்ட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் லிசனிங் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தென் ஸ்பீக்கிங்ல பார்க்க போறது பேர் ஒர்க் அண்ட் ஸ்மால் குரூப் ஒர்க், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ரைட்டிங்ல நம்ம பார்க்க போறது டெவலப்பிங் எ ஸ்டோரி வித் பிக்சர்ஸ். ஸோ இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா சம் பிக்சர்ஸ் ஆர் பை சார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற ஹிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேசேஜா எழுதணும். ஃபர்ஸ்ட் யூனிட்டோட டாஸ்க் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். யூனிட் 1 கம்யூனிகேஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டாப்பிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ரீ டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரீ லிசனிங் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒய் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி லிசன் டு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ரீ டாஸ்க் என்ன அப்படின்னா, நார்மலாக இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன. இங்கே லிசனிங் டாஸ்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ரீட் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் ஆர் நெசசரி டு யூஸ் எ மைக்ரோஸ்கோப். ஒரு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கீழே சென்டென்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் அந்த சென்டென்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே மைக்ரோஸ்கோப்புடைய ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அந்த பிக்சரை ஃபாலோ பண்ணி மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு போஸ்ட் லிசனிங் டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ போஸ்ட் லிசனிங் டாஸ்க்ல இருந்து நம்மளுடைய டாஸ்க் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே உங்களுக்கு நியர்லி ஒரு 8 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 8 சென்டென்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன. ஸோ நார்மலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ப் வேர்டில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கிற 8 சென்டென்ஸ்க்கான ஆன்சர்ஸை ஃபில் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், டேஸ் லேப் கோட் பிஃபோர் என்டரிங் தி லேப். ஸோ இதோட ஆன்சர் வியர் லேப் கோட் பிஃபோர் என்டரிங் தி லேப். செகண்ட் ஒன், டோன்ட் ஈட் இன் தி லேப். தேர்ட் ஒன், dilute the concentrated acids in the presence of your professor. Fourth one, handle glassware with care. Fifth one, rinse the apparatus before and after the experiment. Sixth one, clean the spills immediately. Seventh one, dispose waste in the dustbin. And the eighth one, arrange the apparatus in order after the experiment is over. இதோட போஸ்ட் லிசனிங் டாஸ்க் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 15ல உங்களுக்கு டாஸ்க் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேஜ் நம்பர் 14ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிசன் டு வீடியோ டாக்குமெண்ட்ரி. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி அண்ட் பெரிய பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி வீடியோ, வை கேர் அபவுட் வாட்டர். ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பேசேஜ் வி வாண்ட் டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். டாஸ்க் 1ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியில் வந்த வேர்ட்ஸ், மேலே நம்ம படித்த பேசேஜில் இருக்கிற வேர்ட்ஸ்க்கான மீனிங் தான் நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே உங்களுக்கு நியர்லி 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த வேர்ட்ஸை ஆப்போசிட்டில் இருக்கிற வேர்ட்ஸோட மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது ஆல் த வாட்டர்ஸ் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். கலூன் அப்படிங்கிறது a unit of liquid. And third one, sanitation. So sanitation, the process of keeping places clean and healthy. Fourth one, aquifers. Answer, a body of permeable rock which can contain and transmit groundwater. Fifth one, resource, a source of supply, support or aid. Next,
டாஸ்க் நம்பர் 2 பேஜ் நம்பர் 16ல இருக்கு. 5 instructions to conserve water. ஸோ வாட்டர் கன்சர்வ் பண்ணுறதுக்கான 5 instructions. ஏதாவது ஒரு 5 ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். ஸோ எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் தி டேப்ஸ் ப்ராப்பர்லி ஆஃப்டர் யூசிங் இட், டேக் ஷார்ட்டர் ஷவர்ஸ், இன்ஸ்டால் யர் ரெயின் பேரல், பி மைண்ட்ஃபுல் ஆஃப் ரன்னிங் வாட்டர்ஸ். இது மாதிரி நார்மலான ஒரு ஜென்ரல் கன்சர்வேஷன் வாட்டர் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங். ஸோ ஸ்பீக்கிங், இங்கே ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஸோ இன்ஃபார்மல் ஸ்பீக்கிங், ஃபார்மல் ஸ்பீக்கிங் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, நம்ம ரிலேட்டிவ்ஸ் அண்டு எல்டர் பர்சன்ஸ் கூட பேசுறது இன்ஃபார்மல் கான்வர்சேஷன். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம அஃபிஷியலாக பேசணும்னா அது ஃபார்மல் கான்வர்சேஷன். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு மாடல் கான்வர்சேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே என்னன்னா ஒரு பேஷண்ட் அண்ட் ஒரு நியூட்ரிஷனிஸ்டோடைய கான்வர்சேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்டோடைய கான்வர்சேஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ரொபாட்டிக் மிஷின் தட் வாட்டர்ஸ் பிளான்ட்ஸ். ஸோ இதை பற்றின ஜென்ரலான ஒரு கான்வர்சேஷன், ஒரு 2 or 3 கான்வர்சேஷன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்களே எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாடல்ஸ். ஸோ மாடல்ஸ், இங்கே மாடல்ஸ்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. பேஜ் நம்பர் 18ல அந்த மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு மாடலுக்கும் எந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கண்டினியூ பண்ணி உங்களுக்கு டாஸ்க் ஆன்சர்ஸ் வருது. ஸோ பேஜ் நம்பர் 19ல டாஸ்க் 2 கொடுத்துருக்குறாங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் மாடல்ஸ். ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேன் ஐ கெட் இன் தி கார்? செகண்ட் கொஸ்டின், இட் மைட் ரெயின் டுநைட். தேர்ட் கொஸ்டின், will I be allowed to join the company? Fourth question, you must study for the exam. And fifth one, I dare not speak another word. Task 3. Task 3 பார்த்தீங்கன்னா change the models underlined by choosing a more suitable one from the list. ஸோ இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸ்க்கு அவங்களே ஒரு மாடல்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் சூட்டபிளான ஒரு மாடலை நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கீழே இருக்கிற மாடல்ஸில் எந்த மாடல் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் மேட்சாக இருக்கோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இட் வில் ரெயின் டுமாரோ மார்னிங். அண்ட் செகண்ட் ஒன், கேன் ஐ பாரோ எ காம்பஸ் ஃப்ரம் யூ. அண்ட் தேர்ட் ஒன், குட் யூ ஏபிள் டு விசிட் மீ டுமாரோ. அண்ட் ஃபிஃப்த் ஒன், யூ மே கோ நவ். அண்ட் சிக்ஸ்த் ஒன், யூ மைட் ஃபினிஷ் இட் பை ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டும் ஒரு கான்வர்சேஷன் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கான்வர்சேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல். தென் இதை தொடர்ந்து டாஸ்க் 4ல் இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஃபார்மலான ஒரு கான்வர்சேஷன், ஜஸ்ட் மேக்கிங் பிளான்ஸ். ஸோ ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் டாபிக். ஸோ ரீடிங் டாப்பிக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ப்ரீ-ரீடிங் டாஸ்க். ஸோ இங்கே ப்ரீ-ரீடிங் டாஸ்கில் 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. வாட் இஸ் மாலிகுலர் பயாலஜி? மாலிகுலர் பயாலஜினா என்ன? த பிரான்ச் ஆஃப் பயாலஜி that deals with structure and function of micromolecules. And the second question, has an Indian biologist ever won a Nobel Prize? ஸோ இந்தியன் பயாலஜிஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கினா யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2009ல் கெமிஸ்ட்ரிக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. இவர் ஒரு மாலிகுலர் பயாலஜிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட், வாட் இஸ் சிந்தட்டிக் ஜீன்? ஸோ சிந்தட்டிக் ஜீன்னா என்ன? சிந்தட்டிக் பயாலஜி டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் அசம்பிள் ஜீன்ஸ். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், ஹூ இஸ் ஹார் கோபிந்த் குரானா? ஸோ ஹார் கோபிந்த் குரானா யாரு? இவர் ஒரு இந்தியன் அமெரிக்கன் பயோகெமிஸ்ட். இவர் 1968ல் நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. பேசேஜ் இங்க கொடுத்துருக்குறாங்க, ஹார் கோபிந்த் குரானா பத்தின ஒரு பேசேஜ். ஸோ இந்த பேசேஜ் முடிஞ்சோடனே உங்களுக்கு டாஸ்க் 1 கொடுத்துருக்குறாங்க. இங்க அந்த பேசேஜ்ல இருந்து தான் நம்ம ஆன்சர் ஃபில் பண்ண போறோம். 2 characters of the scientist ஹார் கோபிந்த் குரானா. ஸோ இவங்களை பற்றி 2 கேரக்டர்ஸ் எழுத போகிறோம். ஸோ மேலே இருக்க பேசேஜை நீங்கள் டீட்டெயிலாகவே ரீட் பண்ணாவே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க் 2 கொடுத்துருக்குறாங்க, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாப்பிக்காக நம்ம மேலே இருக்கிற பேசேஜை வச்சு ஆன்சர் பண்ணுறது தான்.
அண்ட் டாஸ்க் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 15 1 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 15 வேர்ட்ஸ்க்கும் நீங்க மீனிங் மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொய்நீர். ஸோ பொய்நீர் அப்படின்றது என்ன? ஸோ இதோட ஆன்சர் கீழே இருக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல. A person who is the first to develop certain area of knowledge. And second question என்னன்னு பார்த்தீங்கன்னா visionary. Visionary அப்படிங்கிறது என்ன? A person who plans for the future with great imagination. And third one icon. Icon ஓட ஆன்சர் a famous person viewed as a symbol of some idea. Next sibling. Sibling ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா brothers and sisters born to the same parents. Testament. So testament ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா proof of something. Next landmark. Landmark ஓட ஆன்சர் something that is clear and distinct from others. Next question insecticides. So insecticides ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா chemicals used for killing insects. Fungicides. Chemicals used to destroy fungus. Retainment. Retainment ஓட ஆன்சர் stopping to work because one has reached a particular age. Next question pilgrimage. Pilgrimage question ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா journey to a holy place for religious reasons. Next hiking. Hiking ஓட ஆன்சர் long walk in the country. Next stipend. An amount of money regularly paid monthly to someone to live on. Next biochemist. Scientist who studies the chemistry of living things. Next question mentor. An experienced person who advises and helps someone with less experience over a period of time. And the last one extraordinary. Extraordinary ஓட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா exceptionally talented. ஸோ இதோட டாஸ்க் நம்பர் 4 வருது மை ஃபேவரட் சயின்டிஸ்ட். ஸோ டாஸ்க் 4 பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுடைய ஃபேவரட் சயின்டிஸ்ட் பற்றினா ஒரு எஸ்ஏ. பேசேஜ் 2 கொடுத்துருக்குறாங்க. வெர்டபிரேட் அண்ட் இன்வெர்டபிரேட் அனிமல்ஸோடைய ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேசேஜ் முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு சில பிக்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்வெர்டபிரேட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது பேக் போன் ஸ்பைனல் கார்டு இல்லாத அனிமல்ஸ். வெர்டபிரேட் அனிமல்ஸ் ஆர் ஹேவிங் ஸ்பைனல் கார்டு. ஸோ இதை வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம். இந்த டாஸ்கில் டாஸ்க் 1 லிஸ்ட் அவுட் நியூ வேர்ட்ஸ் யூ லேர்ன்ட் இன் த பேசேஜ் அபவுட் அண்ட் ஃபைண்ட் தேர் மீனிங்ஸ். ஸோ நார்மலாக இந்த பேசேஜில் நம்ம பார்த்த டாபிக்ல இருக்கிற 2 வேர்ட்ஸ் என்னன்னா வெர்டபிரேட் இன்வெர்டபிரேட். ஸோ இந்த வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான மீனிங்கை நம்ம எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் டாஸ்க் 2 பார்த்தீங்கன்னா இங்கே சில பிக்சர்ஸ் கொடுத்துட்டு எதெல்லாம் வெர்டபிரேட் அனிமல்ஸ் அண்ட் எதெல்லாம் இன்வெர்டபிரேட் அனிமல்ஸ் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஹென் அண்டு crocodile ஹார்ஸ் இது எல்லாமே வெர்டபிரேட் அனிமல்ஸ். ஸோ இன்செக்ட்ஸ் எல்லாமே இன்வெர்டபிரேட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் டாஸ்க் 3. டாஸ்க் 3ல வேர்ட் பசில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எதெல்லாம் வெர்டபிரேட் அனிமல்ஸ் எதெல்லாம் இன்வெர்டபிரேட் அனிமல்ஸ் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதனுடைய வேர்ட்ஸ் இங்கே இருக்கா, அந்த அனிமல்ஸோடைய நேம்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னு பஸ்ஸில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் டாஸ்க் நம்பர் 4. Find out the types of spices which is mentioned below with the help of a dictionary. So இங்க உங்களுக்கு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேர்ட்ஸோடைய மீனிங் டிக்ஷனரியை பார்த்து இந்த வேர்ட்ஸ் என்ன டைப் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். நியூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாலமண்டர். ஸோ சாலமண்டர் மாதிரியான அனிமல்ஸ்க்கு நியூட் அப்படிங்கிற நேம் சொல்றாங்க. அடுத்து ஆம்பிபியன். ஆம்பிபியன் அப்படிங்கிறது அனிமல்ஸ் live in both water and land surface. For example frog. ஸோ ஃப்ராக் மாதிரியான அனிமல் போத் லேண்ட் அண்ட் வாட்டர்ல வாழக்கூடியது. அடுத்து எச்சினோட்ரம். எச்சினோட்ரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெரைன் இன்வெர்டபிரேட் அனிமல், ஸ்டார்ஃபிஷ் மாதிரியான அனிமல்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸ்க்கு ஸ்பைனல் கார்டு இருக்காது, மெரைன்ல வாழக்கூடிய அனிமல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபோட். அதனுடைய டோசஸ் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மில்லிபேட்ஸ் சென்டிபேட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அனிமல்ஸ். ஆந்த்ரோபாட் அப்படிங்கிறது இன்செக்ட்ஸ், மில்லிபேட்ஸ் சென்டிபேட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அனிமல்ஸ். மாலிசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் மெரைன் அனிமல்ஸ் அண்டு சில அனிமல்ஸ் லேண்ட்லையும் வாழக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டர், ஸ்னைல், ஆக்டோபஸ் இந்த மாதிரியான அனிமல்ஸை மொலோசஸ் அப்படின்னு சொல்றாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனலாக டாஸ்க் 5 ஆன்சர். ஸோ இதில் சில ரிடில்ஸ் மாதிரியான கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அதனுடைய ஆன்சரை நம்ம மேட்ச் பண்ணணும். I have 5 arms but neither have blood nor brain. I live in sea. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா starfish. I have 8 legs but don't have antenna. இதோட ஆன்சர் spider. I am a domestic animal, a friend of police and enemy for thieves. இதோட ஆன்சர் dog. I am a king of the jungle. I belong to cat family. இதோட ஆன்சர் lion. I live inside the soil. I don't have eyes, arms or legs. இதோட ஆன்சர் earthworm. ஸோ இதோட யூனிட் 1ஓட டாஸ்க் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க ஒரு பட்டர்ஃப்ளையோடைய லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் பிக்சர் அண்ட் அதை தொடர்ந்து அதனுடைய பேராகிராஃப் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப்க்கு அப்புறமா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் லைஃப் சைக்கிள் பத்தின ஒரு எஸ்ஸேவை எழுத சொல்லியிருக்கிறாங்க. ரைட் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் சைக்கிள். ஸோ இதுவுமே பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு பேசேஜ். ஸோ இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபன்னாக எழுதணும்னாலும் எழுதலாம். இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் வச்சு ஒரு பேசேஜ் எழுதணும். ஸோ இங்கே நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிறைய பிக்சர்ஸை வச்சு உங்களால் ஒரு லாங் பேசேஜை எழுத முடியும். ஸோ இதோட யூனிட் 1ல இருக்கிற டாஸ்க் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. சாரி, டைம் இல்லாததுனால தான் நான் எந்த ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் ரெடி பண்ணாமல் பிடிஎஃப்லேயே உங்களுக்கு டாஸ்க் ஆன்சர்ஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு. ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஏன்னா லைஃப் சயின்ஸு உங்களுடைய மேஜர் பேப்பர், நீங்கள் ஏற்கனவே படித்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸும் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இன்னும் 2 or 3 டேஸில் உங்களுக்கு எக்ஸாம்ஸும் வருது. ஸோ கொஸ்டினை டீட்டெயிலாக ரீட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டீட்டெயிலாக கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சாஃப்ட் ஸ்கில் எக்ஸாம். தேங்க்யூ. Happy learning!